முகத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மருக்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வாட்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக வரும். அதுவும் எஸ்பெஷலி ஹெச்பிவி அப்படின்னு சொல்கிற வைரஸ். ஸோ இந்த வைரஸ் தொற்று இருக்கும் பொழுது அதிகமான பாதிப்பை இது நமக்கு ஏற்படுத்துது. முகத்தில் நிறைய இருக்கும், கழுத்தை சுற்றி தான் நிறைய பேருக்கு இருக்கும். என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, செயின் போடக்கூடிய இடத்துல கழுத்தில் செயின் போட்டிருக்கும். சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறீங்க, இந்த மாதிரி காரணங்களாலையும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு தூக்கமே வராதுங்க, அதையே நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி முகத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மருக்கள். மரு அப்படின்னு சொல்கிறது இந்த மச்சம். ஒரு சிலருக்கு இந்த மோல்ஸ் இருக்கும். சில இடங்களில் மோல்ஸ் இருக்கிறது நார்மலாக இருக்கிறதோ இல்லை பெருசாக இருக்கிறதோ பார்க்குறோம். ஆனால் இந்த வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி என்ன, எதனால் இது ஏற்படுது, யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் நிறைய வந்துடுதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வாட்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக வரும். அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் அதிகமாக நிறைய பேருக்கு வரும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது. ஒரு சிலருக்கு இந்த மெனோபாஸ் டைமில் அதிகமாக இந்த வாட்ஸ் வருது. பீரியட்ஸ் நிற்கக்கூடிய சமயத்தில் இந்த வாட்ஸ் வருது. சுகர் இருக்கோ இல்லை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னா ஏற்படுது. சருமத்தில் நிறைய பேருக்கு இந்த டாக்ஸின்ஸ் வர்றதுனால, ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் இருந்தாலோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ நமக்கு வாட்ஸ் ஏற்படலாம், இந்த மருக்கள் அப்படின்னு சொல்கிறது. இல்லை ஒரு சிலருக்கு இது சில வைரஸ்னாலையும் ஏற்படலாம், ஹெச்பிவி அப்படின்னு சொல்கிற வைரஸ். ஸோ இந்த வைரஸ் தொற்று இருக்கும் பொழுது அதிகமான பாதிப்பை இது நமக்கு ஏற்படுத்துது. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லார் உடம்புலையுமே இருக்கும். ஆனால் இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வாட்ஸாக கன்வெர்ட் ஆகுது, மருக்களாக கன்வெர்ட் ஆகுது. முகத்தில் நிறைய இருக்கும், கழுத்தை சுற்றி தான் நிறைய பேருக்கு இருக்கும். என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, செயின் போடக்கூடிய இடத்துல கழுத்தில் செயின் போட்டிருக்கும், நிறைய மருக்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு பகுதியில், முதுகில், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஃப்ளாட் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஸ்கின்னோட ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஸ்கின்ல இருக்கிற மாதிரி ஒரு லேயர் கொஞ்சம் எலிவேட் ஆகி கொஞ்சம் வீக்கமாக தடிமனாக அப்படியே படர்ந்த மாதிரி தெரிஞ்சிடும். இன்னொன்று பிலிஃபார்ம் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரோத் ஆகி வெளியில் நீட்டாக வளர்ந்துருக்கிற மாதிரி தெரியும். ஒரு நூல் மாதிரியோ இல்லை கொஞ்சம் தடிமனாகவோ ஸ்கின்லேருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இது கழுத்தை சுற்றி நிறைய இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கால் பகுதியோட அடியில், இது பார்த்தோம்னா நம்ம இது கார்ன்ஸ் ஃபுட் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லைங்களா, கால் ஆணின்னு நினச்சிப்போம். ஆனால் அது கால் ஆணி கிடையாது, கால் பகுதியில் வரக்கூடிய வாட்ஸ் மருக்கள். அந்த ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த டைப்பை. ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப ஹார்டாக, ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நடக்கும்போது வலி இருக்கிறது, இது காலானியா என்னன்னே தெரியலையன்ற மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஜெனிட்டல் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் மட்டும் வர்றது. இது வலியை தரக்கூடியதாக இருக்கலாம், இல்லை நாளடைவில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே என்னன்னு தெரியலையே, அதிகமான வலி வேதனையும் கொடுக்குதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சருமத்தில், தோல் பகுதியில், கழுத்தை சுற்றி வரக்கூடிய இந்த மருக்கள் எந்த காரணத்தினால் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ, ஹெரிடிட்டியாக வர்றது ரொம்ப ரேருங்க. ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு 5% சொல்லலாம் ஹெரிடிட்டியாக இது வருது அப்படின்ட்டு. ஸோ பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரலாம், ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இந்த வாட்ஸ் இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படுது. அப்போது ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வாட்ஸ்க்கு நிறைய பேர் நம்ம லேசர் பண்ணுறோம், ஆனால் திரும்பவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சில வகையான சர்ஜரிஸ் பண்ணுறது, ஆசிட் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே அப்போதைக்கு அந்த வாட்ஸ் போகுமே தவிர இல்லை அது நமக்கு தீராத தழும்பையும் ஏற்படுத்திடலாம். நிரந்தரமாக இதை சரி செய்வது எப்படி, அடுத்தடுத்து வாட்ஸ் வராமல் சரி செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மளுடைய ஹார்மோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. ஸோ உங்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனையோ இல்லை ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைபாடோ இல்லை டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைபாடோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா
இல்லை கட்டுக்குள் வராத சுகரோ கொலஸ்ட்ரால் லெவலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மருக்களோட பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்சைட்டி, ஃபியர், சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறீங்க, இந்த மாதிரி காரணங்களாலேயும் மருக்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மருக்கள் வந்துருச்சுன்னா இது எப்படி இயற்கையான முறையில் நம்ம சரி செய்யலாம்? ஃபஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் நம்ம எடுத்துக்கணுங்க. பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னால் எளிமையாக உங்கள் ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய மருந்துகள். அதை எடுக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். சரி, பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர்னால் என்னென்ன சாப்பிடலாம்? காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சுண்டைக்காய் வாரம் 2-3 முறையாவது சுண்டைக்காய் எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சுண்டைக்காயை நசுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதனோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும். ஸோ சோம்புமே பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ரெண்டுமே போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 3 கிளாஸ் தண்ணி விட்டு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் குடிச்சு டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்களேன். உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது நிறையவே தெரியும். ஹேர் ஃபால் குறையும், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறது, கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, வயிறு புண்ணு இருக்கா, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அது எல்லாமே இதில் குணமாகும். அப்போது ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் செய்யக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறது உடல் முழுவதுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்போது பிளட் பியூரிஃபை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது உங்களுக்கு புதுசாக மறு வர்றது குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுண்டைக்காயை இந்த மாதிரி கஷாயமாக குடிச்சிட்டு வாங்க. இது முக்கியமாக பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இதை பயன்படுத்தலாம். அவ்வளவு எளிமையான ஒரு சித்த மருத்துவ குறிப்பு தான் இப்போ நம்ம உங்ககிட்ட நான் சொன்னது. அதற்கு அடுத்தது என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வயிறு கிளென்ஸ் பண்ணணுங்க. நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மலச்சிக்கல் இல்லாமல்னா இந்த சுண்டைக்காய் தண்ணீர் சோம்பு சேர்த்து குடிக்கிற தண்ணீரே மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு சரி செய்யும். அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸோ பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா தினம்தோறும் இரவு தூங்கும்போது மைல்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் இதுவே சோம்பு பொடியும் திரிஃபலா பொடியும் சேர்த்துக்கோங்க. திரிஃபலா பொடி 1/2 ஸ்பூன் போடுறீங்கன்னா அதே சோம்பு பொடி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் டெய்லி நைட்டு தூங்கும்போது குடிச்சிடணும், உள்ளுக்கு குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போதும் உங்களுக்கு அதிகமான பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மருக்களுக்கு வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்பிரயோகமாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் மஞ்சள், நல்ல மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதில் எலுமிச்சை சாறு 2-3 துளிகள் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தினம்தோறும் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ டெய்லி இதை அப்ளை பண்ணணும். ஸோ மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணும்போது அது சைஸ் குறையிறது நமக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் முக்கியமாக வெண்கொடிவேலி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. மருக்கள் மேலே மட்டும் அந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது முக்கியமாக சிரட்டை தைலம் அப்படின்னு ஒரு தைலமும் இருக்குங்க. இதையும் நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். சிரட்டை தைலம் நமக்கே தெரியும், தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, சிரட்டைன்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தைல வகை. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தேவையில்லாத மருக்களை அகற்றக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. ஸோ இதில் இது மட்டும் எடுத்து அந்த மரு இருக்கக்கூடிய இடத்துல மருக்கள் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தால் சுருங்கி நாளடைவில் உதிர ஆரம்பிச்சிடும். ஒன்றுன்னா உங்களுக்கு சேஃபாக உதிர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தோலோடு ஒட்டி இருக்குது ஃப்ளாட் வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம், சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள், சிகிச்சைகள் இதை நீங்கள் எடுத்துக்கணுங்க. இதனோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது. எந்த வகையான சரும நோயாக இருந்தாலும் இது பயன்படுதுங்க. இது சூர்ணமாகவும் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும், நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் பரங்கிப்பட்டை பதங்கம் நோட் பண்ணிக்கோங்க. பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது எந்த அளவுக்கு சாப்பிடணும்னா 1 அல்லது 2 சிட்டிகை அளவு மட்டுமே நீங்கள் எடுக்கணும். அதை தாண்டி வேறு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மருக்கள் உதிர்வதற்கு பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்கிற மருந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட்ஸ் உங்களுக்கு மறையணும், சருமத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ் நமக்கு மறையணும்னா இது 2 சிட்டிகை அளவு தேன், நெய் இல்லைன்னா பாலில் கலந்தும் நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது
நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ் மறைய ஆரம்பிக்குது, மருக்கள் உதிர்ந்து கிளியராக ஒரு ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் ஸ்கின் நமக்கு கிடைக்கணும், மருக்கள் உதிர்ந்து நல்ல ஒரு பொலிவான பிரகாசமான முகம். மருக்கள் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் டல்லாக இருக்கும். நம்ம வந்து மிரரில் பார்த்துக்கிட்டே இருப்போம், என்னடா இது புதுசாக இது வேறு வந்திருக்கு. கான்ஃபிடென்ட்டாக யாரையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆஃபீஸ்க்கு போகிறோம், யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, இல்லை மருக்கள் இருக்க ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்களா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நேச்சுரலாக இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமான உப்போ இல்லை எண்ணெய் சார்ந்த உணவுகளோ எடுக்க வேண்டாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இன்னமும் நிறைய மருந்துகளும் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணும்போதும், இப்போது நான் சொன்ன பதிவில் சொன்ன மருந்துகளே போதும் உங்களுடைய வாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு. ஸோ கிளியர் ஸ்கின்னுக்கு இந்த வாட்ஸ் மறைஞ்சு கிளியர் ஸ்கின் இருக்கணும்னா நான் பதிவில் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.